நிதி வேம்பு படத்துடைய ஆர்ட் டைரக்டர். படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு. எல்லாருமே நல்ல டாக் சொல்லிட்டு இருக்காங்க. பத்திரிகை நண்பர்கள் எல்லாமே இதை எழுதணும், இன்னும் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய கிராமப்புறங்கள்லாம் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு பெரிய சோர்ஸ் வந்து மீடியா தான் நம்புகிறோம். அதை செய்யுங்க. பெரிய நன்றி. இந்த படத்தில் வச்சாலும் ஒரு கேரக்டர் கூட நடிச்சிருக்கேன் நான். நன்றி, வணக்கம். ஓகே, என் பேர் குமரன். வேம்பு படத்தோட சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன், ஒளிப்பதிவாளர். படம் உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வேம்பு ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு பர்சனலா ரொம்ப ஹாப்பி. இந்த நேரத்தில் வந்து பத்திரிகை துறை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. அதை கண்டிப்பாக உங்ககிட்ட கொடுத்தாச்சுன்னா நீங்கள் அதை சிறப்பாக பண்ணுவீங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸோ வேம்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வேம்பு படம் பார்க்க வைக்கணும். உங்களை ட்ரை பண்ணி ஒரு இதுக்கப்புறம் நாங்கள் போட்டுருவோம். நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு எளிமையான ஒரு படமாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் டீமாக. அந்த லைஃப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ நீங்கள்லாம் நல்லாவே சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ஜஸ்டின் பிரபு. இது என்னோட முதல் படம் வேம்பு. நம்மளோட முதல் படைப்பு வந்து மக்களுக்கு ஒரு கருத்துள்ள படமாக எடுக்கணும்னு சொல்லி இந்த கதையை வந்து உருவாக்கினேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேர்வு, லொக்கேஷன் தேர்வு, அதுக்கான மெனக்கடல் வந்து இந்த படத்தில் நிறையவே உழைச்சிருக்கோம். எங்கள் டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஷீலா மேம் அவங்களா இருக்கட்டும், ஹரிகிருஷ்ணன் பிரதர் அவராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லாரும் நாங்கள் எல்லாமே ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், அவர்லாம் அங்கே இருக்கிற அவைலபிலிட்டியில் எந்த அளவுக்கு இந்த படத்தை எளிமையாக காட்டலாம், அந்த மண் வாசனையோட எவ்வளோ தூரம் காட்டலாம்னு சொல்லிட்டு கேமராமேன் சாரும் ஆர்ட் டைரக்டர் அவர்களும் அதுக்காக நிறைய மெனக்கட்டு எனக்கு அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதேமாரி அந்த சூழலில் நிறைய முற்பாதைகள் இருந்தது, நிறைய கரடுமுரடான இடங்கள் இருந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஷீலா அவர்களும் ஹரிகிருஷ்ணன் அவர்களும் ஒரு புதுமுக இயக்குனருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதை தாண்டி அதிகமாகவே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பாக வந்திருக்கு. படம் நேற்று வந்து திரையரங்களில் வந்து வெளியாகிருக்கு. மக்கள் எல்லாருமே, பார்த்தவங்க எல்லாருமே இந்த படம் வந்து எல்லாராலையும் கொண்டாடப்பட வேண்டிய படம்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால ப்ளஸ் நீங்கள் வந்து எல்லாருமே, மீடியாக்கள் எல்லாருமே இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். எங்களோட உழைப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கணும், மக்கள் இதை கொண்டாடணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்குறேன். நன்றி. இல்ல, ஒரு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பாரம்பரியமான கலையா இருக்கிறது சிலம்பம். ஒரு போர்க்கலைக்கு அடிப்படையானது சிலம்பம் தான். அப்படிங்கும் போது அது நம்ம ஒரு லைக் விமன் அதை வந்து எடுக்கும்போது ஒரு 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 ஸ்பெஷலா நான் ஃபீல் பண்ணேன். டைரக்டர் சொல்லும்போது அது கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமா இருந்தது அந்த ரோலு. சரி எடுத்துக்கிட்டேன். இல்ல, எனக்கு முன்கூட்டியே கொஞ்சம் தெரியும். இந்த படத்துக்காக வந்து அங்க போயிட்டு அந்த மாஸ்டர்ஸ், அந்த ஒரு கலைக்குமே ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஏரியாவுக்கான ஸ்டைல வந்து அங்க ஒரு மாஸ்டர் இருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு கத்துக்கிட்டேன். ஒரு அரசு கண் பார்வை கொண்டு வருகிறாங்க. இல்லை சார், அதுக்கு மக்கள் பார்த்துட்டு அதை வந்து அரசுக்கு கொண்டுட்டு போகணுன்றதான் நாங்கள் வந்து பிரச்சார படமா கொண்டு வந்திருக்கீங்க. அதை நீங்க கண் பார்வை கொண்டு போனாதானே அவங்க ஏதாவது செய்வாங்க. இல்லை, கண்டிப்பா அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார். இதுக்கப்புறம் நீங்க அந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற இடத்துல நான் கேட்டுக்கிறேன் சார். கண்டிப்பா இருக்கு மேடம். அதுக்கான டேட் வந்து எங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இல்லைனால ஷார்ட் டைம்ல படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்துச்சு. அதனால எங்களால நிறைய ப்ரொமோஷன்ஸ் பண்ண முடியல. நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ஸ்கூல், காலேஜஸ், மெயினா வந்து ஸ்கூலுக்கெல்லாம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் முன்னாடி நாங்கள் போட்டுக்கலாம் அப்படின்றது ரொம்ப பிளான் பண்ணோம். டக்குன்னு வந்து தயாரிப்பாளர் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு நிபந்தனை வச்சதுனால எங்களால் அதிகப்படியான ப்ரொமோஷன்ஸ் பண்ண முடியல. ஆனால் இருந்தாலும் ஒரு மன வருத்தம் இருக்கு. இந்த படம் வந்து எல்லாருக்கும் பரவலாக ரீச் ஆகி
அந்த படத்தோட மகத்துவத்தை உணர்ந்து பார்க்கணுன்றது வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். இல்ல அப்படியெல்லாம் இல்ல சார். என்னன்னா நாங்க தயாரிப்பாளர் நானும் ஃபர்ஸ்ட் சந்திச்சு பேசும்போது ஒரு வாழ்வியலான மக்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நானும் நம்ம மஞ்சள் சினிமாஸ் ப்ரொடக்ஷன் கோல்டன் சுரேஷ் சாரும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சமயத்துல நாங்க ஒரு கதையை தேர்வு பண்ணி அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு கேரக்டரா நான் சொன்னேன். அப்போ வேம்புன்ற கதாபாத்திரம் இது இப்படி இயல்பா நடிக்கணும் சார் அப்படின்னும் போது நான் அவங்கள்ட்ட சஜெக்ஷன் பண்ணினேன். இந்த கதைக்கு வந்து ஷீலா மேம் அவங்க பண்ணா கரெக்டா இருக்கும் சார் அப்படின்னு நாங்க ஆப்ஷனே வைக்கல. அதே மாதிரி ஒரு கிராமத்து பையனை இந்த படத்துல வந்து நம்ம வந்து காமிக்கணும் ஒரு அழகா. அது இல்லாம இதுல வந்து அவர் வந்து ஒரு போட்டோகிராஃபர் ரோலா வந்து பண்ணிருப்பாரு ஒரு கேரக்டரா. அது மாதிரி நமக்கு வந்து அந்த மண் வாசனையோட அந்த கிராமத்து வாசனையோட அந்த நிறத்தோட ஒருத்தர் வேணும் அப்படின்னும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹரி பிரதர் வந்து அவரு நடிப்பு அரக்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இது வரைக்கும் ஷீலா மேமும் சொல்ல தேவையில்ல. அவங்க நடிச்ச படங்கள் அத்தனையுமே விருது வாங்கியிருக்கு. எங்க படமும் அகமதாபாத் பிலிம் இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல்ல சிறந்த கேட்டகரி விருதுல பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவார்டு ஷீலா மேமுக்கும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ஹரி பிரதருக்கும் கிடைச்சிருக்கு. இல்ல சார் அப்படி இல்ல சார். அவர் நான் சிட்டி கதை யோசனை அப்படி மாத்துவேன் என்னால முடியும். அப்படி இல்ல சார். நம்ம அந்த கதைக்குள்ள பொருத்தமானதுன்னு ஒண்ணு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல சார். இப்ப நம்ம வந்து வெள்ளை வெள்ளைன்னு ஒரு ஃபாரினர் மாதிரி ஒருத்தர் கிராமத்து பையனை நடிக்க வைக்க முடியாதுல்ல. அப்ப அதுக்கான கேள்விகள் நம்மள்ட்ட இருந்து வரும். ஆமா சார். அது மட்டுமே இல்ல சார். இல்ல அது மட்டுமே இல்ல. நம்ம எத்தனை நாள்ல ஷூட் பண்ண போறோம், நமக்கு எவ்வளவு வந்து பட்ஜெட் கிடைக்குது, நம்ம கதைக்கு உங்களுடைய அந்த இதெல்லாம் வந்து கேமராலாம் ஒளிப்பதிவு சூப்பரா இருந்தது. ஓகே. நான் சின்ன வயசுல பார்த்த அந்த கல்யாணம் இதெல்லாம் ஞாபகம். கண்டிப்பா 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 சார். அழகா இருந்துச்சு. ஓகே. ஆனா இந்த இது மட்டும் கருப்பு நிறத்தை. ஐயோ கருப்பு நிறத்தை மட்டும் நான் அப்படி கொண்டு வரல சார். அவர் ஒரு சிறந்த நடிகர்ன்ற அடிப்படையில தான் சார். நானும் கருப்பு சார். சார் நானும் கருப்பு சார். அவரு மண் வாசனையோட ஒரு முகம், அதுதான் எனக்கு தேர்வானது. ஆமா. தமிழ்நாட்டுக்கு பாலியல் கல்வி தேவையா, சிலம்பம் கல்வி தேவையா? ரெண்டுமே தேவை சார். அதே மென்ஷன் பண்ணல இல்ல சார். இந்த கதையில நாங்க அதுதான் சொல்லணும். ஆமா இல்ல சார். இப்போ நம்ம பாலியல் கல்வி வந்து தேவைன்ற தனி ஸ்கிரிப்டா பண்ணும் சார். நம்ம இதுல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் எடுக்கணும். அதை தாண்டி சொல்லுங்க சார். இல்ல சார் அது இருந்துச்சு சார். நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். ஊருக்கு வந்து கிராமத்துல வந்துட்டு பாலியல் கல்வி வந்து எடுத்திருக்காங்க. நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். ஆண்களுக்கு தனியா எடுத்திருக்கேன். இல்ல இப்ப இல்ல எல்லாமே. நான் NSS எல்லாம் படிக்கும்போது நாங்களே போய் பண்ணுவோம். NCC NSS எல்லாம் இருக்கும்போது காலேஜ் வழியா போய் இதெல்லாம் பண்ணுவோம். எல்லா விழிப்புணர்வும் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் எல்லா கிராமமும் அந்த மாதிரிதான் ஒரு. ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இன்னும் சில விஷயங்கள்லாம் கிடைக்கல உள்ள அங்க நான் பார்த்தேன்னு சொன்னாரு. எனக்கு வியப்பா இருந்தது. சோ இது ஒரு விழிப்புணர்வா நம்ம பண்ணுவோம். அப்படியே திணிக்க தேவையில்ல. நம்ம கவர்மெண்ட் கேட்க முடியாது. நம்ம மூலியமா என்ன பண்ணணும் தான் நாங்க இது பண்ணுவோம். ஆமா. இல்லண்ணா எனக்கு ஆக்சுவலா வந்து ரொம்ப வந்து ABC பிரிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. எப்படி பாக்குறதுன்னு தெரியல. தப்பா நினைக்கிறேன். ஆனா யாரு எங்க டைரக்டர் மாதிரி இல்ல அப்படி இல்ல. என்னன்னா நம்ம அப்படிதான் டேர்மா பேசுறோம்ல. ABC கிராமத்து அவரு கேட்டார்ல சிட்டி படம் கிராமத்து படம். எனக்கு கிராமங்கள் படங்கள் வந்து நிறைய இன்னும் பண்ணணும். நிறைய அங்க கதைகள் இருக்கு. அழகான கதைகள்லாம் சொல்லணும்னு ஆசை. சோ அதால நான் இந்த படம் பண்ணேன். தேங்க்யூ. அவங்க ட்ரைனிங் பண்ணி சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு கொஞ்சம் அது மாதிரி யோசிக்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா அடிப்பட்ட உடனே ரெகுலரா அந்த கண்ணை இப்படி வச்சு நடிக்காம கொஞ்சம் கண்ணை தெரியுற மாதிரி நடிக்கலாம். ஓகே. ஆமா அது கண்டிப்பா எல்லா ஆக்டர்ஸ்க்குமே அது கண்டிப்பா இருக்கு. நான் நினைச்சாலே பார்த்தாலே திருப்பியும் இருக்கு. அது இல்லாம இல்ல. நீங்க முதல் நாளே தரங்களே எப்படி இருக்கு இல்ல பிரஸ் ஷோ வந்து மிஸ் பண்ணது வந்து நாங்க வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் சாரி கேட்டுறோம். ஏன்னா எங்களால தவிர்க்க சில விஷயங்களால முடியல. ரொம்ப ட்ரை பண்ணோம். ஆனா இப்ப நீங்க பாத்துட்டு இப்ப தர ஆதரவு வந்து அதோட சூப்பரா இருக்கணும் நான் ரொம்ப நம்புறோம். ஒரு சென்டிமெண்டா இதுவாகுது. ஆனா கடைசியில ஜெயிச்சிடுறாங்க. ஆமா அதுதான் ஒரு தேங்க்யூ. நன்றி சார். மாசத்துல நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நடிப்பு அரக்கன் எந்த அரக்கனும் இல்ல அரசனும் இல்ல சார். நான் வந்து நார்மல் ஒரு நடிகன், வளர்ந்து வர நடிகன். நான் ட்ரை பண்றேன்.
உங்களோட சப்போர்ட் நீங்க ரொம்ப ஆக்சுவலா பிரஸ் தான் வந்து என்ன ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்றீங்க ஒரு படமும். எனக்கு நான் கண்டிப்பா இன்னும் நான் நிறைய படம் நடிப்பேன் மோட்டிவேட் பண்ணி. ஸோ நன்றி. நான் அரக்கணும் இல்லை அரசம்லாம் இல்லை. மஞ்சள் சினிமா ஓகே. கிருஷ்ணகிரி பக்கம் ஜாதி இருக்கும். அதை காமிக்க ரஞ்சித்தோட ஹீரோ வச்சிருக்கீங்க. ஜாதி எதுவும் காட்டுற மாதிரி தெரியல. வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல சார், நாங்க அதுக்குள்ளே வரல சார். எல்லாம் சமத்துவமா இருக்கணும், அதுதான் சார் எங்களோட ஆசை. ஒற்றுமை தான். எல்லாரும் வந்து ஒரு மண்ணின் மைந்தர்கள். அது எப்போதுமே எங்களுக்கு இருக்கு. நாங்க எந்த இடத்துலயுமே அப்படி பாகுபாடு பாக்குறது இல்ல. ஓகேவா? ஓகேண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.